இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு அமீரகத்துக்கு இரகசியமான முறையில் ஒரு பயணத்தை மேற்கொண்டார். அதுவும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த போது, யுத்தம் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்த போது அவர் இரகசியமான பயணத்தை மேற்கொண்டார் என்று சொல்லி ஒரு சர்ச்சை ஒன்று உருவாகி இருக்கிறது. இது முதலாவது செய்தி. அடுத்தது, சீனாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்காக சீனாவில் இருக்கக்கூடிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுடன் ஈரானிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி அமெரிக்க புலனாய்வு நிறுவனங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக இன்னும் ஒரு செய்தி. ஆக மொத்தத்தில் 2 செய்தியுமே கொஞ்சம் வில்லங்கமான செய்திகள் என்று சொல்லலாம். எனவே இந்த காணொளியில் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னதான் நடக்குது என்று சொல்லி தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு அமீரகத்துக்கு யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்தில் இரகசியமான முறையில் போனார் என்று சொல்லி இந்த தகவலை முதலாக வெளியிட்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய அலுவலகம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், உத்தியோகபூர்வமாக சொல்லியிருக்கிறார்கள், இந்த மாதிரி பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமீரகத்துக்கு போனவர் என்று சொல்லி. அதனை உடனடியாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள், அப்படி அவர் வரவே இல்லை என்று சொல்லி. என்னதான் நடக்குது? யார் சொல்றது உண்மை? இஸ்ரேல் சொல்றது உண்மையா? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சொல்றது உண்மையா? என்ன பிரச்சனை சொன்னால், இஸ்ரேலுக்கும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் இடையில ரகசியமான முறையில் நீண்ட கால உறவு இருக்குது, பல்வேறு விதமான ஒத்துழைப்புகள் 2 நாடுகளுக்கும் இடையில இருக்குன்னு சொல்லி இந்த செய்தி எல்லா இடமும் பரவிக்கொண்டே இருக்குது. நீண்ட கால சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் ஈரானுக்கு பலமாக இருக்குது. அதனால தான் ஈரான் தொட்டதுக்கெல்லாம் அடிதான். சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேல தாக்குதல் நடத்துறது. இந்த யுத்த காலத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான தாக்குதல்கள், அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் மேல தாக்குதல்கள் நடத்தினாலும் கூட ஈரான் அதிகமாக தாக்குதல் நடத்தினது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேலே என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ 2 நாளைக்கு முதல் போட்ட காணொலியிலே இது சம்பந்தமாக நாங்கள் காய்ச்சிருந்தாங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய இராணுவம் இருக்குத்தானே, அவர்கள் ஈரானை நோக்கி ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தினார்கள். ஈரானுக்கு சொந்தமான லவன் தீவிலே இருக்கின்ற ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மேல தாக்குதல் நடத்தினார்கள் சொல்லி இப்பதான் ஒரு சர்ச்சை ஒரு பக்கத்தால் ஓடிக்கொண்டிருக்குது. அந்த சர்ச்சை அடங்காக்கு முதல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போனார் என்ற தகவல் அடுத்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு வெளிப்படையானது, அதுல எந்த விதமான ஒளிவு மறைவும் கிடையாது, ரகசியமான முறையில் எல்லாம் யாரும் இங்க போகலன்னு சொல்லி. அதென்ன வெளிப்படையான உடன்படிக்கை என்று சொன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 2020ஆம் ஆண்டுல ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்படுது. அதாவது இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கும், அதாவது இந்த வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்படுது. அந்த ஒப்பந்தத்தில் எல்லா நாடுகளும் கையெழுத்து போடையில மிக முக்கியமாக பஹ்ரைன், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேல், இந்த 3 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் என்று வைங்களேன். அதாவது அப்ரஹாம் அக்கோர்ட் என்று சொல்லி, அதாவது அப்ரஹாம் உடன்படிக்கை என்ற பெயரில் 2020ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் போடப்படுது. ஒப்பந்தத்தில் வெளிப்படையாக என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, பொருளாதார உடன்படிக்கைகள், போக்குவரத்து உடன்படிக்கைகள், விமான போக்குவரத்துகள், இறக்குமதி ஏற்றுமதி, இந்த மாதிரியான விஷயங்களாம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை பயன்படுத்தி மறைமுகமாக இராணுவ ரீதியிலான ஒத்துழைப்பும் 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கு என்று சொல்லி நீண்ட காலமாகவே நம்பப்பட்டு வந்தது. அந்த சந்தேகம் ஈரானுக்கும் இருக்குது. அப்ப ஈரான் ஏற்கனவே பல தடவை யுனைடெட் அரபு எமிரேட்ஸை எச்சரிக்கை செய்திருந்தது, இந்த மாதிரி இஸ்ரேலோட ஏதாவது உறவு இருந்தால் அதை துண்டிச்சிடணும், இல்லை என்று சொன்னால் எங்களுடைய தாக்குதல்கள் கடுமையாக இருக்கும் என்று சொல்லி ஈரான் ஏற்கனவே இந்த யுத்தம் ஆரம்பிக்க முதல் இருந்தே அடிக்கடி எச்சரிக்கை விடுத்து கொண்டு வரதாக சொல்லப்படுகிறது. அப்படியான பின்னணியில் பெஞ்சமின் நெத்தன்யாகு போனது உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் அது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. ஈரானினுடைய கட்டும் கோபத்துக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஆளாகும் என்று சொல்லப்படுது. இப்ப இது உண்மையா பொய்யான்றது ஒரு பக்கம் இருக்க, ஏன்னு சொன்னா பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய ஆபீஸ், அவர்களுடைய அலுவலகம் இருக்குத்தானே, அவர்களே வெளிப்படையாக சொன்ன தகவல், வேற யாரும் சொல்லல, வேற யாராவது ஊடகத்தில் புரளியோ பொய்யோ அல்லது சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தோ கிடையாது. இது அவர்களாகவே வெளியிட்ட தகவல். எனவே பெரும்பாலும்
உண்மையாக இருக்கலாம் என்று சொல்லி கூட நம்பப்படுது. இதுக்கிடையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு 5-6 நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை காணேல ஆள் இஸ்ரேலே இல்லை, ஆள் டெல் அவீவில் இல்லை என்று சொல்லி பரவலாக கதைகள் அடிபட்டது. ஒருவேளை அவர் உயிரோடு இல்லையா என்று சொல்லி கூட சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் ஒரு காஃபி கப்போட இங்கே பாருங்க நான் காஃபி குடிக்கிறேன்னு சொல்லி காட்டி, பிறகு அதில் 5 விரல்களுக்கு பதிலாக 6 விரல்கள் இருந்து என்று சொல்லி அதில் ஒரு சர்ச்சை ஒன்று உருவான கதையெல்லாம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள். எனவே எல்லா சம்பவங்களையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள இதுக்கு பின்னால் இன்னமும் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குன்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் தனக்கு சொந்தமான தான் உற்பத்தி செய்கின்ற அயன் டோமை யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு ஏற்கனவே வழங்கி இருக்கிறது. அதற்கான பயிற்சியில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய இராணுவத்தினருக்கு பயிற்சியெல்லாம் வழங்கினார்கள் என்று சொல்லி கூட செய்திகள் வந்தன. இப்படியான ஒரு பின்னணியில் இந்த ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றமை அடுத்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. எனவே இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இஸ்ரேல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸை பயன்படுத்தி, துபாயை பயன்படுத்தி அங்கால ஈரான் மேலே வேவு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு ஒரு தளம் வேணும் தானே, ஒரு பின்னணி தளம் ஒன்று வேணும் தானே, அதற்காக பயன்படுத்துகிறதா என்ற சந்தேகமும் எழுது. இருந்தாலும் வளைகுடால் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுக்கு இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த உறவு கவலையை ஏற்படுத்தி உள்ளது என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குவைத்துக்கோ, கட்டாருக்கோ, சவுதி அரேபியாவுக்கோ, ஓமானுக்கோ விருப்பம் இல்லை, நீங்கள் போயிட்டு இஸ்ரேலோட பழகிறது விருப்பம் இல்லை. எனவே அவர்கள் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சீனாவிடமிருந்து ஆயுதங்களை வாங்குவதற்கு ஈரானிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது ஈரானிய அதிகாரிகள் சீன கம்பெனிகளோட, சீனாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிகள், ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய பிரைவேட் கம்பெனிகளோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் ஒட்டு கேட்டார்கள் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த செய்தியை வெளியிட்டதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ சீனாவில் நிற்கிறார். சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்குக்கு போய் சேர்ந்துட்டார். உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு அவர் சீனாவினுடைய ஜனாதிபதியை சந்தித்து நீண்ட நேரமாக கலந்துரையாட இருக்கின்றார். பல்வேறு விதமான கலந்துரையாடல்கள் இருக்குது. பொருளாதார ஒப்பந்தம், ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரி கணக்க விஷயங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது ஈரான் விவகாரம். எனவே ஈரான் விவகாரம் குறித்து கதைப்பதற்காகவே தனிய நேரம் கேட்டு ஒதுக்கி 2 தலைவர்களும், அமெரிக்க ஜனாதிபதியும் சீன ஜனாதிபதியும் விசேட கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லி ட்ரம்பினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போகும். இப்போ அமெரிக்க ஊடகங்கள் என்ன கேள்வி எழுப்புகிறார்கள் என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்ப் சீன ஜனாதிபதியிட்ட இதை கேட்பாரா, இந்த விஷயம் சம்பந்தமாக கதைப்பாரா, இந்த மாதிரி உங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனிகள், அதாவது ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தனியார் கம்பெனிகள் ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்குகின்றன, இப்படி ஒரு செய்தி வந்திருக்குது, இதை நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டீங்களா, இதை நீங்கள் எப்படி அனுமதிக்கிறீர்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சீன ஜனாதிபதியை பார்த்து கேட்பாரா இல்லையா, இதுதான் கேள்வி. இதுதான் அமெரிக்க ஊடகங்களில் போட்டிருக்குது. தைரியமாக இந்த ஒரு கோரிக்கையை ட்ரம்ப் வைக்கணும் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்குது. அதென்ன சின்ன சின்ன நாடுகளினுடைய ஜனாதிபதி மாரோ பிரதமர் மாரோ வந்தால் ட்ரம்ப் துள்ளி குதிப்பார். தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யுக்ரைன் நாட்டு ஜனாதிபதி வெள்ளை மாளிகைக்கு போனால் ட்ரம்ப் என்ன பாடுபடுத்துவார், போட்டு வந்த கோட் சரியில்லை, சூட் சரியில்லை, உடுப்பு சரியில்லை, அப்படியான்னு சொல்லி தேவையில்லாத கதையெல்லாம் கேட்பார். ஒரு மாதிரி மட்டமாக தான் ட்ரீட் பண்ணுவார். ஒரு சரிசமமாக நானும் ஒரு ஜனாதிபதி அவரும் ஒரு ஜனாதிபதி அந்த மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டார். ட்ரம்ப் எப்படி ட்ரீட் பண்ணுவார்னு சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற ட்ரம்ப் சீன ஜனாதிபதிகிட்ட போயிட்டு தைரியமாக கேட்பாரா, எதுக்கு ஈரானுக்கு ஆயுதம் கொடுக்குறீங்கள், எதுக்கு உங்களோட கம்பெனிகள் ஆயுதம் கொடுக்குறேன்னு சொல்லி கேட்பார். கேட்க மாட்டார். எனவே கேட்கணும் என்று சொல்லி அமெரிக்க ஊடகங்களில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்க ஊடகங்களுக்கும் ட்ரம்புக்கும் இடையில பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கொண்டிருக்குது. எனவே ட்ரம்புக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கறதுக்காக வேணுமெண்டே இந்த செய்தியை இந்த சந்தர்ப்பத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். வேணுமெண்டே வெளியிட்டதன் காரணமாக அது பொய் செய்தி என்றெல்லாம் இல்லை. அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், சீனாவில் இருக்கக்கூடிய பிரபலமான ஆயுத உற்பத்தி கம்பெனிகள் நேரடியாக ஈரானுக்கு ஆயுதத்தை கொடுக்காமல் 3ஆம் தரப்பு நாட்டொன்றை, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, எந்த நாடுன்னு சொல்லி பேர் போடல, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை பயன்படுத்தி அவர்களுக்கூடாக ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குகின்றன, அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றன என்று சொல்லித்தானாம் அமெரிக்க புலனாய்வு பிரிவுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது.
எனவே மேலதிக விவரங்களுக்காக காத்திருப்போம். அவையெல்லாம் கிடைக்கின்ற போது அவற்றை தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.